ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் பேயில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் கூகுள் பேவை ஓப்பன் பண்ணுறப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு விஷயம் கேட்கும். ஒன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் லாக்கு, இன்னொன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா பின் நம்பர், அதாவது புதுசாக ஒரு பின் நம்பரை க்ரியேட் பண்ணுற மாதிரி கேட்கும். அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா கூகுள் பே அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க அந்த மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது ஏதோ ஸ்க்ரீன் லாக்கு கொடுத்துருக்கலாம், இல்லை வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களே பின் நம்பரை வந்துட்டு பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். ஆனால் சில நாள் கழித்து வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு கூகுள் பேயில் வந்துட்டு என்னோடய பின் நம்பரை வந்துட்டு மாற்றணும், இல்லை என்னோடய ஸ்க்ரீன் லாக்கை மாற்றணும். ஏன்னா வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு என்னோடய ஸ்க்ரீன் லாக்கு தெரிஞ்சிடுது, அதெல்லாம் நான் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். எப்படி கூகுள் பேயில் நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா லாக்கு, அதாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணுறப்போ இந்த லாக்கு கேட்கும், அன்லாக்குன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும், இல்லைனா வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் பாஸ்வேர்டு என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட கூகுள் பே அக்கௌண்ட்டை ஓப்பன் கொடுத்துக்கிறேன். நான் அக்கௌண்ட் ஓப்பன் கொடுத்தோடனே மேலே பார்த்தீங்கன்னா லோகோ மாதிரி ஒன்று தெரியும். அதில் என்னோட நேமோட இனிஷியல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த லோகோவாக கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை நான் கிளிக் கொடுக்குறேன். அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த ஆப்ஷனை நான் கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்தங்கன்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷனில் பர்சனல் இன்ஃபர்மேஷன், நோட்டிஃபிகேஷன், இமெயில்ஸ், ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரைவசி செக்யூரிட்டி அந்த ஆப்ஷனை நான் கிளிக் கொடுக்குறேன். அதை கிளிக் கொடுத்தேன்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆப் லாக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு மேனேஜ் யுவர் ஆப் லாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்களே, அதை நான் கிளிக் கொடுக்குறேன். அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா யூஸ் யுவர் ஸ்க்ரீன் லாக்கு, அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்க்ரீன் லாக்கில் நான் வந்துட்டு பேட்டர்ன் போட்டிருந்தாலோ, ஃபேஸ் ஐடி வச்சுருந்தாலோ, இல்லை பின் நம்பர் போட்டிருந்தாலோ, இல்லை ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுருந்தாலோ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் கூட, அதாவது இங்கே காமிச்சிருப்பாங்க பாரு, ஆஃப்லைனில் கூட அது வந்துட்டு ஒர்க் ஆகும். ஆனால் கீழே ரெண்டாவது ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஒரு யூஸ் யுவர் 4 டிஜிட்டல் கூகுள் பின் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நம்ம கொடுக்குறப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு நீட் இன்டர்நெட் கனெக்ஷன், அதாவது நெட் கனெக்ஷன் இல்லாமல் இந்த பின்னும் ஒர்க் ஆகாது. அது நெட்டை ஆன் பண்ணால் தான் இந்த பின்னும் ஒர்க் ஆகும். சப்போஸ் இந்த ஸ்க்ரீன் லாக்கு வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு கூகுள் பேயோட ஐடி தெரிஞ்சிடுதுன்னா நீங்கள் இந்த மாதிரி செட்டிங்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூஸ் யுவர் டிஜிட்டல் கூகுள் அக்கௌண்ட் பின் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிக்கலாம். இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் ஸ்க்ரீன் லாக்குன்னு சொல்லிட்டு இதுலேயும் செட் பண்ணிக்கலாம். இந்த செட்டிங்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஐடியா. அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் யூஸ் யுவர் 4 டிஜிட்டல் கூகுள் பின் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் வேலை செய்யும். இது இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமல் கூட உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா டேரெக்டாக கூகுள் பேக்குள்ளே போயிடும். இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் எப்படி கூகுள் பேயில் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி நம்மளோட கூகுள் பே ஆப் லாக்கை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லி நான் டீட்டெயிலாக உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறன்றதால எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.